ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம், என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட் ஆஃப் ட்ரெஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க. இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் முன்னே ரொம்ப நாள் ஆச்சு எல்லாமே வாங்கி ப்ராடக்ட்டு. பட் ஆனால் வீடியோஸ் தான் நான் போடாமல் வச்சுருந்தேன். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னைக்கு சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் நாங்கள் வாங்கியிருந்தோம், ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் ஃபேமிலி எல்லாத்துக்கும். அதில் தான் இந்த ட்ரெஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, வீடியோஸ்லேயும் பார்த்துருந்துருப்பீங்க. நிறையா விளாகில் நாங்கள் இந்த ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி போகிறப்போ நான் இந்த ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸும் வந்துட்டு சென்னைக்கு போகிறப்ப தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த ஃப்ராக் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பேகு, எனக்கு இந்த பேகுமே ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அதிகம் யூஸ் பண்ணதில் ஒரே ஒரு டைம் சென்னைக்கு போகிறப்ப மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அது அப்படியே வீட்டோட தூங்கிக்கிட்டு தான் இருக்குது இன்னமும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லிம் பேக் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ரெகுலராக வந்துட்டு நான் வெளியில் போகும்போது இதுதான் அதிகம் யூஸ் பண்ணுவேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் அதிகம் வந்துட்டு ஸ்லிம் பேக்கு தான் அதிகம் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாக. அந்த பேகு வந்துட்டு தனியாக பேகு மட்டும் நான் வேணால் உங்களுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ரொம்பவே எனக்கு பிடிச்சது. இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா பாப்புவோட ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ட்ரெஸ், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ரொம்பவே ஸ்பெஷலாக எனக்கு நான் வாங்கியிருந்தேன், ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தது. இதில் பார்த்திங்கன்னா டைமிங் அலாரம் அடிக்கிற மாதிரி கரெக்டாக நம்ம வாட்டர் குடிக்க சொல்லி அலாரம் அடிக்கும். ஸோ அதனால் ஸ்பெஷலாக இந்த வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். இந்த வாங்கும் போது கூட 2 பேர்த்துக்கும் எனக்கு என் பையனுக்கு வாக்குவாதமே ஆச்சு, உனக்கு எனக்குன்னு. இந்த கிளிப்பும் பார்த்திங்கன்னா பாப்புக்காக ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். பட் ஆனால் வாங்கி கொஞ்ச நாளே பாப்பு குட்டிக்கு மொட்டைவாயிடுச்சிட்டோம். பட் ஆனால் அந்த கிளிப் அதிகம் குத்தி விடவே இல்லை, தலையில் வந்துட்டு குத்தவே இல்லை, அப்படியே பீரோவில் தூங்கிக்கிட்டு தான் இருக்குது இன்னமும் அதிகம். நெக்ஸ்ட் என்ன பாப்பாவுக்கு முடி வளர்ந்ததுக்கப்புறம் தான் குத்தணும் அப்படின்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 2 காம்போவில் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். ஒவ்வொரு டிசைன்ஸுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பாப்பாவோட ஒரு ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக நான் கிளிப்பை மட்டும் குத்தி விட்டு வீடியோ எடுத்துருந்துருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த கிளிப்பை பாப்பா தொடக்கூட இல்லை. ஆசைப்பட்டு நான் வாங்க தான் செய்வேன். பொன் குழந்தைக்கு எல்லாருமே அப்படி தான் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆசைப்பட்டு நம்ம வாங்குவோம், பட் ஆனால் நம்ம குட்டிஸ் எதுவுமே வியர் பண்ணவே மாட்டாங்க, அது அப்படியே ஓரமாக தூங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் நானும் ஃபஸ்ட்டு பையன்னு சொல்லிட்டு செகண்ட் பாப்பாவுக்காவது ஆசைப்பட்டதெல்லாம் வந்துட்டு வியர் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டேன். பட் ஆனால் பாப்புக்குட்டி எதுவுமே வியர் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த அச்சுக்குட்டிக்கு வாங்கின இந்த லஞ்ச் பேக் இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த அச்சுக்குட்டிக்கு ஸ்பைடர் மேன் தான் வேணும்னு ஒத்த காலம் நின்று அதுதான் ஆர்டர் போட்டு வாங்கினாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது காம்போவில் நாங்கள் வாங்கியிருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்கு, லஞ்ச் பேக், பாக்ஸு, பென்சில் அதுலேயுமே உள்ள பென்சில், எரேசர், இது எல்லாமே கீச்செயின், இப்படி இது எல்லாமே காம்போவில் தனித்தனியாக வந்தது. நாங்கள் ஒவ்வொன்றும் காம்போவில் பார்த்து அதுக்கப்புறம் தேடி வாங்கியிருந்தோம். இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பேக் வந்துட்டு வேறு இதில் நான் வீடியோ போட்டிருந்திருப்பேன். ஸோ அதனால் இது லேட்டாக தான் டெலிவரி பண்ணாங்க. ஸோ அதனால் இதை மட்டும் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் தான் அதில் காம்போவில் வந்திருந்தது. ஃபஸ்ட் இதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக அந்த டிப் பென்சில் அண்டு பென்சில் இது எல்லாமே இருந்தது. பொம்மை போட்ட மாதிரி இருந்ததுனால தச்சுக்குட்டி ரொம்பவே பிடிச்சது. இதுவும் பாருங்களேன், அப்படியே வந்துட்டு ஸ்பைடர் மேன்லேயே வந்துட்டு கீச்செயின், இந்த எரேசர் எல்லாமே மோஸ்ட்டாக அன்பாக்சிங் பண்ணும்போது பாப்புக்குட்டி தான் மோஸ்ட்டாக பிடுங்கிட்டே இருந்தாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு எடுக்கவே முடியல. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஷேக் பண்ணும்போது வந்துட்டு ஒரு 2-3 சம்திங்கில் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் பாருங்கள் பிக்கு வந்துட்டு. இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. தச்சுக்குட்டி தான் பார்த்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு மாடல் ட்ரெஸ் வந்துட்டு பாப்பு குட்டிக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருந்தேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா பட் ஆனால் 2 டைம் தான் வியர் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போகிற மட்டும் வியர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸும் நான் ஆர்டர் போட்டு எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்னும் ஒரு டைம் கூட இந்த ட்ரெஸ் நான் வியர் பண்ணவே இல்லை. இது லாங் ஃப்ராகு. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்காக வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தது. சர்ப்ரைஸாக வந்துட்டு ஒரு ஷர்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேட்சிங்காக இருக்கணுன்றதுக்காக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கலரிங்கில் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு பாப்புக்கும் ஹஸ்பண்ட்க்கு இவங்க எல்லாத்துக்குமே நான் வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு மட்டும் லேட்டாக வந்துட்டு டெலிவரி பண்ணியிருந்தாங்க என்னோடய ட்ரெஸ் மட்டும். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது. டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு, எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி. இது கண்டிப்பாக ரொம்பவே ஸ்பெஷலாக உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணி ஆகணும். இது ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்துருக்கேன். இது வந்துட்டு சரி எக்ஸ்ட்ரா வந்துட்டு நமக்கு வேணும், ஃபெஸ்டிவல் டைமில் வேணும் அப்படின்றதுக்காக நான் வாங்கியிருந்தேன். காம்போவில் இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் இருந்தது. ஒரு 2 செட்டு மட்டும் இது
2-3 செட்டு நான் தனியாக காம்போவில் நிறைய இது வந்திருந்தது வாங்கியிருந்தேன். நிறைய பீசஸும் இருந்தது. ரொம்பவே செம்மையாக இருக்கும். கோலம் போட தெரியாதவங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா விளக்கு. இது வந்து வாட்டர் அண்ட் ஆயில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி விளக்கு ஏற்றுறது தான். இது வந்துட்டு இந்த விளக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. டிசைனாக விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் இதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்துட்டு கார்த்திகை தீபத்துக்காக இது எல்லாமே ஸ்பெஷலாக வாங்கியிருந்தது. இதுவுமே சேம் அதே மாதிரி தான், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளேயும் போட்டுக்கலாம், பூஜை அறைக்கு, வெளியில் வாசலில் கூட ரங்கோலிக்கு வந்துட்டு இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்துட்டு நம்ம சூப்பராக கோலம் வந்துட்டு போட்டுக்கலாம். ஒரு இதை வச்சு லைஃப் லாங் கூட நம்ம உடைக்க வரைக்குமே டேமேஜ் ஆக வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோலம் போட தெரியாதவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கோலமாவு மட்டும் அதில் அப்படியே மேலே தூவி விட்டு அப்படியே நம்ம ஷேக் பண்ணோன்னா அப்படியே சூப்பராக வந்துடும். கோலம் சூப்பராக இருக்கும். நான் அதையும் போட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் கோலம் போடும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாக நான் இதுக்கு தனியாக கோலத்துக்கு. பாப்புக்குட்டி சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பாப்புக்குட்டிக்காக நாங்கள் பேக்கை ஆர்டர் போட்டிருந்தேன். பாப்புக்குட்டியை ப்ளே ஸ்கூல் சேர்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் ஆனால் இன்னும் ஏஜ் பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆகணும், 2-3 மந்த்துக்கு மேலே ஆகணும் ஸ்கூல் சேர்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, வீட்டில் தானே இருக்காங்க, சரி பால்வாடிக்காவது ஒரு அட்மிஷன் மாதிரியாவது போடுவோம் அப்படின்றதுக்காக நான் கூட்டிகிட்டு போனேன். இது வரைக்கும் அந்த பக்கம் கூட்டிகிட்டே போனதில்லை பால்வாடிக்கும். தச்சுக்குட்டியும் அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனாங்க. அதே மாதிரியே பாப்புக்குட்டி இப்போ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறாங்க. ஸோ அதனால் பால்வாடிக்கு போட்டு போகலான்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். பேக் வாங்கிடணும். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல். இது ஏற்கனவே ஆல்ரெடி அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடலே இது நாங்கள் வாங்கியிருந்தேன். இது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதில் லைட்டிங்ஸ் இருக்காது அண்டு வந்துட்டு செப்பல் டைப்பில் இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஷூ டைப்பில் நாங்கள் வாங்கியிருந்தோம். பாப்புக்குட்டிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு அவங்க இல்லை வீட்டுக்கு புறம் போட்டு பிச்சே எடுத்துட்டாங்க. அது என் தங்கச்சி ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தா அதை கொஞ்ச நாள்லேயே பிச்சுடான்னு ரொம்ப அவ்வளோ ஃபீல் பண்ணால். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் பாப்புக்குட்டிக்காக நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட் தான். இது எல்லாமே நான் இந்த ட்ரெஸ் தான் நான் சொல்லியிருந்தேன். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வாங்கியிருந்த ட்ரெஸ்ஸு கார்த்திகை தீபத்துக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தோம். இந்த அவுட்ஃபிட் பாருங்கள், பாப்புக்குட்டி இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் வச்சு நாங்கள் வாங்கி வச்சு பெருசாகவே இருந்துச்சு பாப்புக்குட்டிக்கு. நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்னோட ஸ்பெஷல் ஃப்ராகு. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா அந்த அச்சுக்குட்டி பாப்புக்குட்டிக்காக நாங்கள் வாங்கியிருந்த வாட்டர் பாட்டில். சரி வெளியில் போனால் டம்ளர்லேயே குடிச்சுப்பாங்க அந்த பாப்புக்குட்டி. சரி இருந்தாலும் பாட்டில் வாங்கணும்னு ஒரு ஆசைக்காக நான் வாங்கியிருந்தேன் பாப்புக்குட்டிக்கு. சரி வண்டியில் போகும்போது எப்போயாவது குடிக்க வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வேணும்னு தான் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. பாப்பா தான் எதில் டம்ளரில் எல்லாம் சொம்புலெல்லாம் குடிக்கிறாங்க, அந்த மாடத்துக்கு எப்போ எதுக்கு குழந்தைக்கு மாதிரி டப்பா அப்படின்றான் கேட்டாங்க. என்னோட ஆசைக்கு ஒரு டப்பாவது வாங்கிக்கலான்னு வாங்கியிருந்தேன். பாப்புக்குட்டி ஆசைப்பட்டு அதை எடுத்துக்கிட்டாங்க. சரி ஸ்கூல் போகும்போது அதை யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பேக்கும் என்னோட ஸ்லிம் பேக் ரீசெண்டாக நான் வாங்கியிருந்தது தான். எனக்கு இதுவுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் தச்சுக்குட்டியோட ஷர்ட் வந்துட்டு சேம் அதே மாதிரி மேட்சிங்கில் வாங்கியிருந்தோம். தச்சுக்குட்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போவுமே சைஸ் வந்துட்டு இன்னொரு சின்ன சைஸ் தான் நான் எடுப்பேன். பட் ஆனால் இந்த சைஸ் தான் வேணும்னு தச்சுக்குட்டி வாங்கினாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாகவே இந்த டைம் வாங்கியிருந்தோம். ரொம்பவே பிடிச்சிருக்குனாங்க. இந்த ப்ராடக்ட்லாம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் ஐடியாஸ் ஏதாவது கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். பாய் செல்லக்குட்டீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். பாய் செல்லக்குட்டீஸ்.